நிலா தான் வேலை பார்க்கும் கடைக்கு சென்றிருந்தாள். இதான் வேலைக்கு வர நேரமானலா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? உன்னையெல்லாம் வேலைக்கு வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. இனிமே உங்களுக்கு இந்த அவஸ்தை இருக்காது சார். நான் இனிமே இங்க வேலைக்கு வரமாட்டேன். அதை சொல்லதான் வந்தேன். இந்த வேலையை விட்டுட்டு போய் என்ன பிச்சை எடுக்க போறியா? மைண்ட் யுவர் வேர்ட் சார். என்கிட்ட படிப்பு இருக்கு, அதை வச்சு நான் பொழைச்சுக்குவேன். பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் வரேன் என்று கோபமாக பேசிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டவள் கையில் இருந்த காசுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிக் கொண்டு ஆள் நடமாட்டம் குறைந்த அந்த சாலையில் நடந்து சென்றாள். இந்த அப்பா போய் பார்க்க சொன்ன ஆளு ரொம்ப ரிச்சானவங்க போல. அவங்கெல்லாம் எப்படி அப்பாக்கு தெரியும் என்றவாறே வந்தவள் எதிரே வந்த காரை கவனிக்கவில்லை. போன் பேசிக்கொண்டே காரை ஓட்டி வந்த ஆதித்யாவும் எதிரே வந்தவளை கடைசி நொடியிலேயே பார்த்தான். ஓ காட் என்று கூறியவாறே பிரேக் போடும்போது கார் அவள் மீது சிறிதே மோதிவிடவே அவள் ஒரு புறமும் அவளின் கையில் இருந்த காய்கறி பை ஒரு புறமும் கீழே விழுந்தது. காரை விட்டு கீழே இறங்கி வந்த ஆதித்யாவின் அழகை கண்டு நிலா வாயடைத்து கிடந்தது எல்லாம் சில நொடி நேரம்தான். ஆதித்யா சற்றே பதட்டமாக அவள் அருகே ஓடி வந்தான். அவனை முறைத்துக் கொண்டே எழுந்தாள் நிலா. அவன் நீட்டியிருந்த உதவி கரத்தை பற்றி கொள்ளாமல், ஹே மிஸ்டர், கார் ஓட்ட தெரிஞ்சுதா அதை ஓடுறீங்களா? இல்ல விளையாட்டுக்காரன் நினைச்சிட்டு ஓடுறீங்களா? இப்படிதான் ஆளுங்க ரோட்ல வர்றது கூட தெரியாம காரை கொண்டு வந்து மோதுவீங்களா? இடியட். ஏய், யார பார்த்து இடியட்னு சொல்ற? நீ இந்த உன் அப்பா வீட்டு ரோட்டு மாதிரி நடந்து வந்தா எதிரில கார் வர்றது கூட தெரியாம, ஐயோ பாவம் கீழே விழுந்து கிடக்குறியேன்னு தூக்கி விட வந்தேன்ல. எனக்கு தேவைதான் நான்சென்ஸ் என்று கத்திவிட்டு காரில் ஏற சென்றவன் முன் வந்து நின்றாள் நிலா. ஹேய், என்ன நீ பாட்டுக்கு போற? ஒழுங்கா நீ தள்ளி விட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போ மேன். நான் யாரு, என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? என்ன போய் ரோட்ல கிடக்குற இந்த வெஜிடபிள்ஸ பொறுக்க சொல்ற? நீ யாரா வேணும்னாலும் இருந்துக்கோ, ஐ டோன்ட் கேர். ஒழுங்கா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கி கொடுத்துட்டு போ என்றவளை வெறியாக முறைத்தான் ஆதித்யா. அவன் வாழ்வில் முதல் முறையாக ஒருவர், அதுவும் ஒரு சிறு பெண், அவன் முன்னால் இத்தனை திமிராக பேசவும் அவனுக்கு கோபம் அதிகமானது. தன் பர்சில் இருந்த ரூபாய் நோட்டுகளை எவ்வளவு இருந்தது என்று கூட பார்க்காமல் எடுத்து நிலாவின் முகத்தில் வீசிய ஆதித்யா திமிராக சென்று காரில் ஏற அவனை கண்கள் சிவக்க பார்த்து கொண்டு நின்றாள் நிலா. என்ன முறைக்கிற? அந்த வெஜிடபிள்ஸ பொறுக்கிற நேரத்துல நான் கொடுத்த காசை பொறுக்கிட்டு கிளம்பு. உன் பண திமிர காட்டுறியா? உன்கிட்ட இருக்க இந்த பணத்தாலேயே நீ ஒரு நாள் வருத்தப்படுவ மேன் என்று கூற அவளை அலட்சியமாக பார்த்துவிட்டு ஆதி காரை கிளப்பிக் கொண்டு சென்றுவிட கண்கள் கலங்க அங்கிருந்த காய்கறிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் நிலா. ஆகாஷும் திவ்யாவும் கல்லூரி படிப்பில் கடைசி வருடத்தில் கடைசி செமஸ்டரில் இருந்தனர். அன்று கல்லூரிக்கு ஏதோ விஐபி வந்திருக்க எந்த வகுப்புகளும் நடக்கவில்லை. எல்லோரும் ஆடிட்டோரியமில் இருந்தனர். திவ்யா அங்கு செல்லவில்லை. அசைன்மெண்ட் வேலைகளை முடித்துவிட்டு தன் தோழிகளை தேடி சென்றவளை ஒரு கை இழுத்து லேபிற்குள் அழைத்து சென்றது. ஆகாஷ், நீயா? ஏன் டிபார்ட்மெண்ட்ல என்னடா பண்ற? ஆடிட்டோரியம்க்கு போலையா? அவன் கழுத்தில் தன் கைகளை கோர்த்து கொண்டு பேசியவளின் டி ஷர்ட்டை சற்றே மேலே தூக்கி அவள் வெற்றிடையை இறுக்கிக் கொண்டான் ஆகாஷ். உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். ஆமா, நீ மறுபடியும் பெர்ஃப்யூம் மாத்திட்டியா? ஆள அப்படியே மயக்குதே என்று கேட்டுக்கொண்டே அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவனின் கைகள் அவள் இடையை தாண்டி வேறு எங்கோ பயணித்துக் கொண்டிருந்தது. ஆகாஷ், நம்ம காலேஜ்ல இருக்கோம்டா. அப்போ வேற பிளேஸா இருந்தா ஓகேவாடி என்றவனின் கைகள் செய்யும் மாயத்தில் கிறங்கியவள் அவன் கண்களில் உள்ள காதலும் மோகமும் கண்டு மூச்சு விடவே சிரமம் கொண்டாள். சட்டென தியாவை இழுத்து அவள் இதழ்களை தன் இதழ்களோடு பூட்டிக் கொண்டு அவளை சுவரோடு சாய்த்தான் ஆகாஷ். அவள் ஆகாஷின் கேசத்திற்குள் தன் விரல்களை வைத்து முத்தத்தின் வேகத்தை அதிகப்படுத்தினாள். இங்கே முத்த யுத்தம் நடக்க அங்கே ஆதித்யா தன் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு இருந்த கோபத்தில் அங்குள்ளவர்களை எல்லாம் பாடாய் படுத்து எடுத்துவிட்டு கிளம்பி அவனின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அவன் நடந்து வரும் வேகத்திலேயே அங்கு பணிபுரியும் நபர்கள் பயம் கொள்ள ஆரம்பித்தனர். அவனை கண்டு ஹரி என்று கத்திய வேகத்துக்கு அந்த அறைக்குள் தலை தெறிக்க ஓடி வந்து நின்றான் அவன். எஸ் சார், சொல்லுங்க. என்ன சொல்லுங்க?
இடியட், நேத்தே சொல்லியிருந்தேன்ல அப்பாவை பாத்துக்க நர்ஸ் ஒருத்தங்க வேணும்னு. ஐயோ, இவர் ஏன் இன்னைக்கு இவ்ளோ கோவமா இருக்காரு? நல்ல வேளை அவரே அந்த விஷயத்த சொன்னாரு. நான் அந்த விஷயத்த மறந்துட்டேன்னு மட்டும் இவருக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளோதான் என் கதை. என் மூஞ்சில ஏதாவது படம் ஓடுதா டாக்டர்? நோ சார். Then why are you standing in front of me like this? என்று கத்திய வேகத்துக்கு அந்த மருத்துவருக்கு உடல் தூக்கி வாரி போட்டது. 5 minutes சார், இதோ கூட்டிட்டு வரேன். இங்க இருக்கிறதுலயே பெஸ்ட் நர்சஸ் யாரோ அவங்கள இங்க வர சொல்லு. பர்சனலா நானே இன்டர்வியூ பண்ணணும். ஓகே சார் என்று அவன் ஓட, இங்கே ஆதித்யாவிற்கு நிலா கூறிய வார்த்தைகளை அவன் மூளையில் ஓடிக்கொண்டிருந்தது. எவ்வளவு திமிரு இருக்கணும் அவளுக்கு. எனக்கே சாபம் கொடுக்குறா. முகம்தான் குழந்தை மாதிரி இருக்கு அவளுக்கு, ஆனா வாய் ரொம்ப அதிகம் என்று அவன் நினைத்து முடிக்கும் போது ஹரி அழைத்து வந்த 5 செவிலிகளில் ஒருத்தியாக நிலாவும் அந்த அறைக்குள் வர, ஆதித்யாவும் அவளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இவளா? இவ இங்க என்ன பண்றா? இந்த திமிரு பிடிச்சவன் இங்க என்ன பண்றான்? சார், இந்த பொண்ணு இன்னைக்குதான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கா. நம்ம சீஃப் டாக்டர் ரெக்கமெண்டேஷன் என்றான் நிலாவை காட்டி. நீங்க 5 பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க. சீஃப் டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு மேடத்துக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு நான் இன்டர்வியூ பண்ணிட்டு கூப்பிடுறேன் என்று நிலாவை பார்த்தவாறே அவன் கூற, மீது எல்லோரும் வெளியே சென்றுவிட நிலாவும் ஆதியும் மட்டும் அந்த அறைக்குள் இருந்தனர், ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு. நிலாவின் தலை முதல் கால் வரை உற்று பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. என்னையே திட்டிட்டு என் ஹாஸ்பிட்டலுக்கே வேலைக்கு வந்திருக்க. உனக்கு தைரியம் அதிகம்தான். இது உங்க ஹாஸ்பிட்டல்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா என்ன ரோட்ல காய்கறி பொறுக்க சொல்லிருக்க மாட்டியா? என்றவனின் குரலில் தெரிந்த கோபத்தில் நிலா சற்றே பயந்து போனாள். உன் சர்டிபிகேட்ஸ் கொடு என்று நீட்டியவனின் கையில் சில சர்டிபிகேட்ஸை வைத்தாள் நிலா. அதையெல்லாம் ஆதித்யா புரட்டி பார்க்க அவளுக்கோ அடிவயிற்றில் புளியை கரைத்தது. சோ நீ 2 இயர்ஸா நர்ஸா ஒர்க் பண்ணிருக்க. ரொம்ப கம்மியா இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். நான் எடுக்கிற வேலைக்கு இது பத்தாது. யூ கேன் கோ என்றான் அவள் சர்டிபிகேட்டை தூக்கி போட்டு அலட்சியமாக. நீங்க மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணுகிட்டையும் இப்படிதான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருந்தாதான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லுவீங்களா சார்? யூ பிளட்டி நான்சென்ஸ். கோ டு ஹெல். நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது என்று எழுந்து நின்று கத்த, நிலா அவனை அலட்சியமாக பார்த்தாள். நீங்க என் சர்டிபிகேட்ஸை ஒழுங்கா கூட பார்க்கல, உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்டுறீங்க தானே. எனக்கு நல்லாவே புரியுது. யூ ஆர் வெரி சீப். உங்களை இனிமே என் லைஃப்ல நான் பார்க்கவே கூடாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறி சென்றாள் கோபமாக. என் வாழ்க்கையில இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இவளை பார்க்கவும் கூடாது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டே மீண்டும் தன் அலுவலகம் சென்றவன் வேலைகளை முடித்துவிட்டு அன்று மாலை தன் வீட்டிற்கு திரும்பியவனுக்கு அதிர்வளிக்கும் வகையில் நிலா அங்கு அமர்ந்திருந்தாள் லாவண்யாவுடன். கேளுங்க மேரிட் டு மில்லியனர் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. Download the app now.